இன்னத்துக்கு இந்த பதவி போகிறேன்னா நான் சபரிமலையில் போட்டதுக்கு நீங்கள் பதில் அசிசமாக பேசுகிறீங்க ஃப்ரெண்ட்ஷிப் முறையில். அண்ணா, நான் கல்யாணம் பண்ணது உங்களுக்கு தெரியுமா? இல்லை என் கூட எத்தனை நாள் இருந்தாங்கன்னு தெரியுமா? நாங்கள் எப்படி இருந்தோம்னு தெரியுமா? இல்லாத எனக்கு நான் கல்யாணம் பண்ணது யாருக்குன்னா தெரியுமா? நான் இருந்தது உங்கள்கிட்ட தெரியுமா? சொல்லுங்கள். நான் அந்த பொண்ணுக்கிட்ட நான் ஃபோட்டோ போடுவதானே உங்களுக்கு தெரியும். அதுக்குன்ட்டு ரொம்ப எல்லாத்துக்கும் வந்து அசிசமாக பேசிக்கிட்டு அவளை ஏன் இதுலேயே சொல்கிறது. நாங்கள் எப்படி இருந்தோம்னு தெரியுமா ஃபஸ்ட்டு? ஆ, கற்பூரம் ஏற்றி சத்தியம் பண்ண அவன் பொண்ணு மேலே. அப்புறம் தான் இந்த நான் ஒத்துக்கினேனே இந்த கல்யாணத்துக்கு. அப்படி இருந்தது என் இதில் வந்துட்டு நீங்கள் வந்து அவ்வளோ வந்து தேவையா நானே சொன்னது கிடையாது தெரியுமா அந்த வார்த்தையை. இன்னி வரைக்கும் கலை தான் பேரை விட்டு கூப்பிட்றோம். தவறாக நான் அதை எனக்கு ஒன்று பேசுறேங்கன்னா கூப்பிட்டு எதனா கேட்டு பாருங்க. முஞ்சா சேர்த்து வைக்கிறத பாருங்க. முன்னு வந்து ரொம்ப ஏற்கனவே வந்துட்டு இருக்கிறேன் நான். ரொம்ப இது பண்ணாது வச்சிடாதீங்க. ரொம்ப ஃபீலிங் பண்ண வரீங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் உங்களுக்கு இந்த பதவி போகிறேன்னா வரேன் போகிறேன் அதனால் நான் சிச்சின்னு மனசு உள்ள எவ்வளோ இருக்குன்னு வருத்தம் எனக்கு தான் தெரியும். நான் அந்த பதவி போகிறேன்னா சும்மா அவ தேவையா விட தேவையான்னு போடாதீங்க. எனக்கே வந்து சொல்லாதீங்க என்கிட்ட. ஒருத்தன் லவ் பண்ணிட்டான் அது பண்ணிட்டான்ட்டு அவன்கிட்ட பேசிக்கிட்டு இதே வார்த்தை சொல்லின்னு அப்போ சொல்லிட்டு நான் உங்களை கேட்டு நான் லவ் பண்ணேன். இல்லை உங்களை வச்சு தான் நான் தாலி கட்டினேன். எங்கள் அம்மாவுக்கு தெரியும் நான் கல்யாணம் பண்ணனா இல்லையான்னு. நான் என்கிட்ட ஒரு வார்த்தை அந்த பொண்ணு என்னம்மா சொல்லிச்சு? சத்தியம் பண்ணி எங்கள் அம்மா வந்து எப்பவுமே ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போது ஒரு சத்தியம் பண்ணுச்சு. கற்பூரம் ஆயிடுச்சு. நான் என்னைக்கு இருந்தாலும் உன்னை விட மாட்டேன். அந்த சத்தியம் என்கிட்ட சொல்லிச்சு. தெரியுமா? முஞ்சா சேர்த்து வைக்கிறத பார்க்கணும். தேவையில்லாததுக்கு பண்ணிக்கிட்டு ஒருத்தனை நேரத்துக்கு இருக்கிற மென்டல் டார்ச்சரில் தூங்காத கொள்ளாத உங்களுக்கு நான் பதவி போட்டுனுக்கிறேன். எல்லா நாளுக்கும் வந்து பொங்கலுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் சந்தோஷமாக இருப்பீங்க. நான் இல்லை தெரியுமா? நான் குடிச்சேன்னு சொல்லி யாருன்னா சொல்லுங்களா? உங்களாலேயே டென்ஷன் இருக்கோ ஃபுல்லாக மாத்திரை போட்டு தூங்கி நிறுத்தாகுது. எப்போ பார்த்தாலும் இதே இதுன்ட்டு நான் பதவி போகிறேன்னா என்னோட இஷ்டம். என் அம்மா அப்பா கேட்கணும். அதை விட்டு நீங்கள் சேர்த்து வைக்க போகிறீங்களா? சொல்லுங்கள். நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். சேர்த்து வச்சா உங்கள் காலில் உயிரேன் சேர்த்து வைங்க. நான் உங்கள் காலில் உயிரேன். அதை விட்டு நானே அவ்வளோ அசிங்கமாக பேசுனது கிடையாது. நீங்கள் பேசி பிரயோஜனம் கிடையாது. என்ன என் மனசு நான் கடவுள்கிட்ட வேணுனது எனக்கு தான் தெரியும். நான் எனக்குன்னா எந்த கடவுள்கிட்ட நான் அப்பப்போ கேட்குறீங்களே கடவுள்கிட்ட போய் வேணும், ஐயப்ப சாமி கிட்ட வேணும், அவரே பிரம்மச்சாரின்னு இருக்கட்டும். அவரை நம்பின்னு தான் கல்யாணம் பண்ணேன். அந்த கடவுளுக்கு யாருக்கு கலைக்கு தெரியும். என்ன வச்சு கல்யாணம் பண்ணான். அவன் முன்னாடியே சொன்னான். எங்கள் அம்மா வந்து ஒத்துக்க மாட்டாங்கன்னு என்கிட்ட சொல்லி தான் இது பண்ணான். அதை விட்டு அவள் அசிங்கமாக பேசின்னு அவன் ரொம்ப கேவலமாக பேசுறது எல்லாம் வந்து விட்டுடுங்க. ஒரு மனுஷன் வந்துட்டு இருக்கிறானா முடிஞ்சா சேர்த்து வைங்க. முடியலையா எட்ட போயிடணும். தேவையில்லாத அவன்கிட்ட பேசிக்கிட்டு தேவையில்லாத மனுஷனை டென்ஷன். இன்னும் தெரியும் நான் நரம்பு மாத்திரை சாப்பிட்றேன். அது உங்களுக்கு தெரியுமா? அதை விட்டு தேவையில்லாத எதுக்கு பேசுறதுன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு கலையை விட்டதுனால தானே கலையை என்னை விட்டதுனால தானே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு அதிகமாச்சு. என்ன தெரியுமா? நான் நின்று உங்ககிட்ட பேசியிருப்பேனா? எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவன் நல்லவன்னு தெரியும். அதுதான் தெரியும். ஒருத்தரங்க தூக்கம் வராத அளவுக்கு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்கிற கேவலமாக நினைக்கிறேன். நல்லா முடிஞ்சா சேர்த்து வைக்கணும். முடியலையா கம்முன்னு இருந்துடணும். எனக்கு தெரியும் நான் செத்த ஆதமக்க சுடுகாடு தான். நான் வாழ மாட்டேன்னு எனக்கும் தெரியும். இதை விட்டு தேவையில்லாத என்ன டென்ஷன் எடுத்து மூளை ஃபுல்லாக பைத்தியக்கார இதுமாரி ஆக்கிட்டு டென்ஷன் ஆக்கிட்டு இது வரைக்கும் தூங்காத கொள்ளாத. நீங்கள் குடிச்சுட்டு நல்லா தூங்குங்க. நான் குடிச்சுன்னு யாருன்னா சொல்லுங்களேன். ஏன்னா நான் மருந்து சாப்பிட்டதுனால தான் நான் சாப்பிடல. இது வரைக்கும் நான் வழியில் தாங்கினுக்கிறேன். இது வரைக்கும் உங்களை நாடி பிரயோஜனம் கிடையாது. உங்களை முடிச்சுட்டு கடலை வேணும்னு கண்டுங்களா? நீங்கள் ஃப்ரெண்டு தானே போய் சேர்த்து வைக்கலாங்களா? என் வீடு தெரியாதா? அவன் கடை தெரியாதா? போய் சேர்க்க சொல்லணுங்களா? அவன் நல்லவன் நான் கெட்டவனை 10 பேர் பொண்ணுங்கிட்ட சுற்றி நிற்கிறாங்க. தேவையில்லாததுக்கு எதுக்கு பேசிக்கிட்டு என்னது வரைக்கும் என்ன மைண்ட் பைத்தியக்காரனா ஆக்கிட்டு என்ன பைத்தியக்காரனா ஆக்கிட்டு போனாலும் நீங்கள் ஆக்கிட்டு போடுவீங்க. உங்களுக்கு அவள் கம்முன்னு இருந்தாலும் நீங்கள் தான் என்னை உஸ்பேத்தி விடுறீங்க. சாப்பிட கூட முடியாத அளவுக்கு ஆக்குறீங்க. வர உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சிலதெல்லாம் சொன்னால்.
நான் இதில் இன்ஸ்டாவில் போனன்னு தான் போட்டேன். இந்த பதவி ஓனன்னு தான் நான் போட்டேனே. ஒருத்தன் வந்துட்டு நிம்மதி இல்லாத ஒண்டியா தூங்குறவனு தான் தெரியும். ஒண்டியா தூங்குறான் பார், அவனுக்கு தெரியும். பேசுகிற மைண்டில் ஃபுல்லாகவே கடுப்பில் நானுங்க தூங்குறது யாருக்கும் தெரியாது. என்ன வருத்தத்தில் தூங்கிட்டு இருக்கிறான்னு, இந்த நெஞ்சியில் என்ன இருந்தால் ஓடுதுன்ட்டு 20 மணி நேரம் அவன் நினப்பா தான் இருக்கணும். அது தெரியுமா? கல்யாணம் பண்ண எதுவுமே நினைக்கலேன்ட்டு என்ன என் வருத்தம் எனக்கு கஷ்டம் எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அசால்ட்டாக பேசிட்டு போயிடுறீங்க. மீதிக்கு பதவி போகிறோன்னா இது பைத்தியக்காரன் இருக்குது. சரி, தெரியணுன்னு தான் நான் உங்களுக்கு இந்த பதவியை நான் போடுறேன். அத்தவாடி பேசக்கூடாதுன்ட்டு. ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுறீங்களா, ஒழுங்கா பேசுகிறீங்களா? ஓகே. இது தேவையில்லாத அவ்வளோ வலிக்குது. நானே சொல்ல மாட்டேங்க அசிங்கமாக அவளா. இனி வரைக்கும் கூப்பிட்டு கேளுங்க. இல்லைன்னு உங்க அவளை நான் அசிங்கமாக பேசுனா அவள் எதில் உங்கள் சில்பரை கட்டி என்ன அடிங்க. அவள் சொன்னானா என் வீடு தெரியாதா, அவங்க கடை தெரியாதா? நானே பேசுறதுல நானே சரி கொஞ்சம் கொஞ்சமாக அது இருக்கிறேன் நாங்கிறேன். இப்போ சொல்கிறேங்க, சிட்டி கட்சி சொல்கிறேன். அவ கண்டிப்பாக அந்த கடவுள் நாங்கள் வேணும், கடவுள் உண்மையாக இருந்தானா சத்தியமாக 2 பேரும் சேர்த்து வைப்பா. உங்கள் முன்னாடி எங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம், எங்கள் அம்மா எப்பவும் ஆசீர்வாதம் அவங்களுக்கு தெரியும் நான் பண்ணுறது தவற மாட்டான்னு. அவங்க ஆசீர்வாதம் உங்களை வந்து பார்க்குறேன்னா இல்லையா பாரு. எவன் பேசினானோ பேசலைன்னா வைத்தியத்தில் சொல்லுன்னு கிடக்குறேன். நான் நொந்து நூலாகிறேன். நீங்கள் ஜாலிக்கு பேசுகிறீங்க, அது என் மைண்டில் ஒரு பைத்தியக்காரனாக இருக்குது இன்னது வரைக்கும். அதனால் சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்லி பாருங்கள். ஜாலியாக உள்ள நான் வந்து ஃப்ரெண்டுங்க ஜாலியாக சிரிச்சிட்டு பேசிடுவேன். உள்ள வருத்தம் எனக்கு தான் இருக்குது, எனக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. இதை முடிஞ்சா சேர்த்து வைங்க, முடியலையா வாய முடின்னு கம்னுக்கலாம். இன்னொரு வாட்டி இதை பற்றி பேசாதீங்க. நாங்கள் நிற்கிறேன் பொருளில் அவள் காலில் உயிரேன், இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாது. உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டாகிறானா நல்லா இருக்கிறானா அவ்வளோதான், அது வரைக்கும் தான் பேசணும். இந்த கலையை விட்டு மேட்ரு பண்ணி நீங்கள் பேசவும் மாட்டீங்க. சரியான இதுவாக இருக்குது. நான் இப்போட சொல்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு தெரியும், எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லியே வச்சுக்கிறேன், எங்கள் அம்மாக்கிட்டே பேசிக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும்? என் குடும்பத்துக்கு தெரிஞ்சு தான் எல்லாத்தையுமே பேசுவேன். அவள் குடும்பத்தையும் எல்லாங்கிட்ட சொல்லி தான் என்கிட்ட பேசணும் தெரியுமா? எங்கள் அம்மா உன்னிட்ட சேர்த்து வைக்க மாட்டாங்க யார்கிட்டையும். அவள் பொண்ணு மேலே கற்பூரம் ஆக்கி சொன்னான், அது தெரியுமா? என்னைக்கு நான் என்னை விட மாட்டேன்னு இந்த பதவி நான் உனக்கு போனோன்னு தான் போட்டேன்.